வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஃபன் பட்டர் ஜாம். இன்னைக்கு ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ம்ஹ்ம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்க ம்ஹ்ம். டிடிடி. படத்தில் ஜீவா, ம். இளவரசு, ம். தம்பி ராமையா ம். மற்றும் பலர் ஆமா. நடிச்சிருக்காங்க. ஆமா. நிதிஷ் சஹாதேவோட இயக்கத்தில் Yes. விஷ்ணு விஜயோட மியூசிக்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. Yes. ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தோட ப்ரிமைஸ் சொல்லிடலாமா? ஷூர். ஓகே. ஒரு சின்ன வில்லேஜ்ல கதை ஆரம்பிக்குது. அங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு ஜீவா. ம். அங்க எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இவர் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. ம். எல்லாமே எலெக்ஷன்ஸ், ஓட்டு ஆமா. இதே பாக்குறாங்க. ஒரு கூட்டம் வந்து என்னப்பா இது நீ ஓட்டுக்காண்டி செய்றியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் ஒரு வோட் கவுண்டாவே பாக்குற ஒரு பஞ்சாயத்து ஹெட். இன்னொரு பக்கம் என்னப்பா ஓட்டுக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கேக்குற மாதிரி ஊர் ரெண்டு சைடும் பேசுது. எது பண்ணாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது இவருக்கு ஒரு சிக்கல், ஒரு நெருக்கடி ஏற்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் நடைபெற இருக்கிற நேரத்துல இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னா நெய்பர்ஸா இருக்காங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய முன்விரோதம் இருக்கிறதுனால இந்த திருமணம் குறிப்பிட்ட நாள்ல நடைபெறுமா நடைபெறாதா? ஒரு சைடு அந்த நைட்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. இத இந்த பஞ்சாயத்து தலைவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, அந்த ஊர் மக்கள் இதை எப்படிலாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க, ப்ளே பண்ணிக்கிறாங்க, அண்ட் அதுல எப்படி ஆதாயம் அடைஞ்சுக்கிறாங்க, ஃபைனலா எல்லாருக்கும் பாடம் புகுட்டுற வகையில இயற்கை ஃபைனலா அதோட வேலையை காட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறதுதான் எந்தவித ஸ்பாய்லரும் இல்லாம நீதி கதை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் தமிழுக்கு புதுசு அப்படின்னாலுமே ஒரு சின்ன படம் ஃபேலிமி, அது எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க அப்படின்னு தெரியல. அது ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப நல்ல படம். அந்த இடத்துல நம்ம பேசில் ஜோசப் தான் நடிச்சிருப்பாரு. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவா வந்து ஒரு சட்டிலான ரோல் பிளே பண்ணிருக்காரு. இதுல மெயினா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குடும்பம். ஃபர்ஸ்ட் அதுல ஒரு சைடை ஹெட் பண்றது வந்து இளவரசு, இன்னொரு சைடை ஹெட் பண்றது வந்து தம்பி ராமையா. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா ஃபார் கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே ஒரு நல்ல அந்த குஷி படத்துல விஜயகுமார் சொல்லுவார்ல, இந்த அகம் பிடிச்ச கழுதை, அந்த மாதிரி ரெண்டு அகம் பிடிச்ச கழுதைங்க வந்து அப்படின்னு இருக்கும் போது அவங்க விட்டு கொடுக்காம இருக்கும் போது அது ஒரு ஃபேமிலி டைனாமிக்ஸ் என்ன மாதிரி பிரச்சனைகள் கொண்டு வருது, ஊரோட டைனாமிக்ஸ் என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வருது அப்படிங்கும் போது அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதே மாதிரி ஜீவா ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அதை பிச்சுட்டு இந்த சைடும் சப்போர்ட் பண்ண முடியாம அந்த சைடும் சப்போர்ட் பண்ண முடியாம, ஓட்டு வேணும், ரெண்டு வீடையும் பக்கச்சிக்க முடியாது, ஓட்டும் எல்லாருடைய ஒரு ஆதரவும் வேணும். அட் த சேம் டைம் ரெண்டு பேரும் ரெண்டு ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு சண்டைக்கு நடுவுல எப்படி இது சுமூகமா எப்படி முடிக்கிறது அப்படிங்கறத வந்து ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க அதை. அண்ட் அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்கிறது தான் ஆக்சுவலி மொத்த படமே. ஆக்சுவலி பேசிக்காவே அது வந்து லைக் அந்த மொத்தம் அந்த ஜீவாவோட கேரக்டரைசேஷனே பயங்கரமா. அண்ட் படத்தோட ரன் டைமும் நல்லா தான் இருந்துச்சு. லெஸ் தென் 2 hours. எக்ஸாக்ட்லி. ஆமா, லெஸ் தென் 2 hours. ஆமா. எக்ஸாக்ட் டைம் தெரியல, பட் ஆனா 1:53 நினைக்கிறேன். ஆமா, லைக் லெஸ் தென் 2 hours தான். அண்ட் நிறைய கதையோட பாடல்களும் வந்து லைக் நல்ல ஒரு இமோஷனலா அதோட அதுக்கேத்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே கதைக்கு தேவையில்லாத. மியூசிக் கம்போஸ் பண்ணது விஷ்ணு விஜய். விஷ்ணு விஜய்னு தெரியாதவங்க யாருன்னா மலையாளத்துல வந்து ஒரு தள்ளுமாலா, பிரேமலு படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ அந்த ரெண்டு படத்தோட ரொம்பவே லைக் தமிழ்ல கேட்கறதுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அவரோட டோன்ஸ் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. அண்ட் எதுவுமே வந்து கதைக்கு தேவையில்லாம ஒரு சீன் கூட இல்ல. லைக் உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும், மலையாளம் சினிமா ரொம்ப புகழ்றமே அப்படின்ட்டு அப்படி இது பண்ண வேணாம். they are known for making a very good use of their budget. So ஒரு 4-5 crores ஒரு ஜீவா வச்சு ஒரு படம் எடுக்கிறது, அதுவும் 2025. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கோவே பாத்தீங்கன்னா கூட அந்த காலகட்டத்துல it will not be 5 crores. ஆமா, அதுவே 5 crores, அதே ஒரு 10-15 crores ஆயிருக்கலாம். நான் அந்த படத்தை இந்த படத்தை கம்பேர் பண்ணல, பிகாஸ் அது வந்து ஒரு ஹை பட்ஜெட் படம் அந்த டைம் சமயத்துக்கு. அந்த டைமுக்கு அது ஒரு ஹை பட்ஜெட் படம். பட் இப்போ ஒரு 2026ல ஒரு 5 crores ஒரு படம் கொண்டு வரணும், அதுவும் இல்லாம ஒரு பொங்கலுக்கு இவ்வளவு கலரோட ஒரு வைபோட ஒரு பொங்கல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா கொண்டு வரணும். ஆல்சோ வித் so many characters. கண்டிப்பா இவங்களுக்கும் சம்பளம் எல்லாம் கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் தாண்டியும் ஒரு எங்கேயுமே வந்து என்னடா ஒரு படத்தோட ஒரு செட்லயோ இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகல. ஆமா, அந்த மாதிரி எங்கேயுமே ஃபீல் ஆகாது. அது ப்ராப்பரா கிளாஸ்ட்ரோபோபிக்கா எங்கேயுமே ஃபீல் ஆகல. ஆமா, சொன்ன மாதிரி அதுல வந்து பெருசா லொகேஷனும் பயங்கரமா எல்லாம் வந்து நிறைய இடத்துல போய் ஷூட் பண்ற மாதிரியும் இருக்காது. அட் த சேம் டைம் ஒரு ரெண்டு வீடு, அந்த ரெண்டு வீடு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் 4-5 தெரு அப்படின்னா காட்டியிருப்பாங்க.
அவ்வளவுதான் ஃபுல் படத்துல லொகேஷனே. ஆனா அந்த ஒரு லொகேஷன் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ கேரக்டர்ஸை வச்சு ஆல்மோஸ்ட் காட்டுற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்து ஒரு சில நிறையவே கேரக்டர்ஸ்க்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும் படத்துல. சிலது வந்து கொஞ்சம் அப்படியே ஃபில்லர்ஸ் மாதிரி இருக்கும். ஆனா ப்ராப்பர் கேரக்டர்ஸ் எல்லாரும். வாட்டர் டேங்க் உட்பட ஒரு நல்ல எக்ஸாக்ட்லி கேரக்டரா இருக்கு. அந்த வாட்டர் டேங்க் அந்த அந்த வாட்டர் டேங்க் தான் அந்த ஊரோட ஒரு இது. அதுல இருந்தா எல்லாருக்கும் தண்ணி வருது. அதுதான் ஒரு மூலப்பொருள் அவங்க அன்றாட வாழ்க்கையை செய்யறதுக்கு அந்த வாட்டர் டேங்க் அப்படிங்கும் போது அந்த வாட்டர் டேங்க்ல ஒரு கதையோட மையப்புள்ளியா இருக்கட்டும், கதையோட கிளைமேக்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த வாட்டர் டேங்க்ல தான் பேஸ் பண்ணி வரும். சோ அதுக்கு கூட ஒரு நல்ல கேரக்டரா இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த ஃபைனல் மெசேஜ் சொல்றது. ஆமா அந்த சர்க்கிள் அப்படின்னு தானே காமிக்கிறது. லைஃப் இஸ் a complete circle and அந்த சர்க்கிள் வந்து யாருமே தாழ்ந்தவனோ இதோ கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான், இயற்கைக்கு எல்லாம் சமம் தான் அப்படின்னு தான் காமிக்குது. ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்லுவாரு. அந்த கான்ஃபிளிக்டையே வந்து அந்த வாட்டர் டேங்க் மூலமா வந்து சால்வ் பண்ணி பாத்திருப்பாங்க. லைக் அது வந்து கடைசியில அப்படியே முடியுமே. பாயிண்ட் ஆஃப் டைத்துல வந்து சண்டை பயங்கரமா ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தை எப்படிதான் முடிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும்ல, லைக் டுவர்ட்ஸ் தேர்ட் ஆக்ட் வருது, ஒரு கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படிங்கும்போ எப்படிதான் முடியும் அப்படின்னு. ஏன்னா காமெடி படம் கண்டிப்பா ஆப்வியஸா யாரும் சாக மாட்டாங்க அப்படிங்கும் போது ஓகே ஒரு மெசேஜும் சொல்லிருக்காங்க, பிளஸ் இமோஷனலாவும் இருக்கும் போது ஓகே இது எப்படி முடிப்பாங்க. அந்த மெசேஜும் செம ஸ்ட்ராங்கான மெசேஜ் அண்ட் லைக் அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைங்காவும் இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட் எனக்கு வந்து ஐ மீன் 4-5 மெசேஜ் இருந்துச்சு. ஒன்னு இதுக்கு இவ்வளவு ஈகோ அப்படி இப்படின்லாம். ஐ மீன் ஆப்வியஸ்லி அந்த ஈகோ இஷ்யூ ஒரு 2 கேரக்டருக்கு இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப ஒரு மெசேஜ் என்னன்னா, அந்த ஊர்ல எல்லாம் யூஸ்வலா நடக்கும் ஒரு வந்து ஒரு இல்லாத ஒரு ஆமா எக்ஸாக்ட்லி. ஆமா மாப்பிள்ள சொம்பு கேட்டாரு, மாப்பிள்ள தங்க சொம்பு இருந்தாதான் கல்யாணம் பண்ணுவாரு அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த அவங்க எப்படி ஒரு கதை கட்டி அது அந்த சைனீஸ் விஸ்பர்னு சொல்லுவாங்களே, அது அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ரூமர்னால ஒருத்தவங்க வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கிறது வந்து ரொம்ப அழகா லைஃபே பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அது இத்தனைக்கும் இந்த படம் வந்து ஒரு 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 காமெடி டிராமா ஜோன்ல இருக்கிற இடத்துல ஒரு ஜான்ரால இதுல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு. திஸ் இஸ் ஹவ் எவ்ரி காமெடி மூவி ஷுட் ஹேவ் ஹேண்டில்ட் இல்லையா? ஏன்னா ஒரு காமெடி மூவில ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி நீங்க பவர்ஃபுல்லா ஒரு மெசேஜ் டெலிவர் பண்ணவே முடியாது. நீங்க என்ன கமர்ஷியல் சினிமால வந்து கூவி எல்லா சீனுக்கும் வந்து நீங்க கதை சொன்னாலுமே ஒரு ஆடியன்ஸ் வந்து சிரிச்சிட்டு மனசார ஹார்ட் ஃபெல்ட்டா இருக்கும்போது அங்க ஒரு மெசேஜ் சொல்லும் போது அது இன்னும் டீப்பரா பதியும். அண்ட் இது மாதிரி படத்துல பெரிய ஹீரோஸ் நடிக்கிறப்போ அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா லைக் ஜீவா லைக் வெரி கேப்பபிள் ஆக்டர் அண்ட் நம்மளும் ஜீவா பத்தி நிறைய பேசியிருப்போம். பட் இருந்தாலுமே லைக் ஜீவா ஐ மீன் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜீவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஆமா லைக் மோர் திங்ஸ் டு ஃபாலோ. ஏன்னா இப்ப இட்லி கடை அந்த மாதிரி நிறைய படம் வருது. அண்ட் இப்ப அந்த கரண் அதுவுமே ஒரு சின்ன ஃபிளிக் மாதிரி தான் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்றும் நிறைய படங்கள் வந்து இது மாதிரி ஒரு நல்ல மெசேஜோட சொன்னா நல்லா இருக்கும். தியேட்டர்ல போய் ஒரு பொங்கலுக்கு அப்படின்னு பாக்குறப்போ லைக் நாங்க ஃபீல் ப்ராப்பர் ஹோல்சம் ஒரு பொங்கல் படம்னா எப்படி இருக்கும். ஐ மீன் ஒரு மசாலா படம், கமர்ஷியல் படம், ஒரு விஜய் எம்கேஎஸ் ஜனநாயகன் வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு பொங்கல் படம். செபநாயகன் அது ஐ மீன் அது ஒரு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இதுவும் லைக் ப்ராப்பரா ஃபேமிலி கூட போய் உட்கார்ந்து நல்லா ஜாலியா திருப்தியா ஒரு நல்ல மெசேஜோட வச்சு பாக்குற மாதிரி ஒரு படம். அண்ட் காஸ்டிங், படத்தோட காஸ்டிங் வந்து டாப் நாச், எல்லாம் வேற லெவல். இளவரசர் ரைட் ஃப்ரம் ஜீவா ஆப்வியஸ்லி ஹீரோ லைக் அவர் இன்னொன்னு பாத்தியா இதுல ஜீவா இஸ் பிளேயிங் அஸ் ஜீவா, இளவரசி இஸ் பிளேயிங். ஊருக்கு பேரே இருக்காது. ஊருக்கு பேரே ஏன்னா அவங்க வந்து இத ஜஸ்ட் இது எல்லார் ஊரையும் தான். எக்ஸாக்ட்லி உங்க ஊரு எங்க ஊரு எல்லாரையும் தான் வந்து எல்லா ஊர்லயும் இது மாதிரி ஒரு ஆள் இருப்பான். இது மாதிரி ஃபேமிலி நாசமா போகணும்னு நினைக்கிற ஒரு 4 பேர் இருப்பாங்க. சோ இது எல்லாருக்குமே பொதுவானதுதான். சோ அங்க நம்மளே வச்சுதான் பாக்குற மாதிரி இருக்குல்ல. லைக் ஒரு மிரர்ஸ் வியூ மாதிரி தான் இருக்கு. அதான் கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாருமே லைக் சின்ன கேரக்டர்ஸ் முதல் கொண்டு லைக் ரொம்ப ஜெனுவினா ஹார்ட் ஃபெல்ட்டா பண்ணிருக்காங்க. எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. பிளஸ் இன்னொன்னா சின்ன ரோலா இருந்தாலும் எல்லாமே பயங்கரமா ஆஸ் அ கேரக்டராவே நல்லா எழுதப்பட்டிருக்குது. நம்ம இவ்வளவு நோட் பண்ணி சொல்றோம் பாரு எல்லாரும். பட் நான் இந்த டைரக்டரோட ஒரு சிக்னேச்சரே சொல்றேன். he has one unique style where he delivers a powerful message with a simple plot and with a hell lot of comedy. அது வந்து லைக் இட்ஸ் a very hard premise to master. காமெடி மூவி எடுக்கிறது is the most serious job. யாரோ சொல்லுவாங்களே. சோ கமல் தான் சொல்லுவாங்க. அதான் is the most serious work அந்த மாதிரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது காமெடியில நல்லா காமெடியும் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு காமெடியும் எங்கேயுமே அருவருப்பா ஆகாம முகசொலிக்க மாதிரி காட்டாம, ஏன்னா அதுதான் ஈஸியான ஒரு காமெடி. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ நாட் preachy also.
பிரீச்சியாவும் இல்லாம நல்லா அப்படியே Meter. மீட்டர்ல அப்படியே நல்லா சொல்ல வேண்டிய மீட்டரை பிடிச்சி அப்படியே டேரக்டர் லாஸ்ட் வரைக்கும் டிராவல் பண்ணிடுவேன். வேற level. படம் நல்லா இருந்துச்சு, எல்லாரும் நல்லா பார்க்கலாம். லைக் இது வந்து இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு நல்ல ரீவாட்ச் வேல்யூவும் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்துட்டு திரும்ப மறுபடியும் பார்க்கணும் போலவும் இருக்குது. ரீவாட்ச் வேல்யூ கண்டிப்பா இருக்கும். லைக் இந்த சுந்தர்சி படங்களுக்குலாம் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி ஒரு ரீவாட்ச் வேல்யூ கண்டிப்பா இந்த படத்துக்கும் இருக்கும். இட் வில் பி a good OTT வாட்ச். கண்டிப்பா. அப்போ ஐ மீன் Jan 30ல வந்ததுதான் சொல்றேன். ஆமா. நிறைய பேர் போய் பார்த்திருக்க மாட்டாங்க, ஓடிடில வந்ததுக்கப்புறம் தியேட்டர்ல பார்க்கல அப்படின்னு ஏன்னா Jan 30 வந்துருந்துச்சுன்னா 2 வாரத்துல கருப்பு வேற ரிலீஸ். கருப்பு வருதா இல்லையான்னு தெரியல. எந்த 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 இயர்ல 26 or 27 hopefully 26. ரெண்டு படம் வருது கைஸ், ஓகேவா? எந்த டேட் மட்டும் சொல்லிருக்காங்க, எந்த இயர்னு சொல்லல. ஒன்னு வந்து கருப்பு, இன்னொன்னு வந்து துருவ நட்சத்திரம். Feb second week of question mark உள்ள இருக்கு. கண்டிப்பா அடுத்த 2 வருஷத்துல ரிலீஸ் ஆகும். வந்துரும். ஜனநாயகன் கூட சேர்ந்து சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க என்னது டென்ஷன் ஆயிடும். ஜனநாயகன் and கருப்பு கிளாஷ் அதான் தெரியல, அதெல்லாம் என்ன கதைனே தெரியல எனக்கு. திருப்பி கருப்பு போஸ்ட் பண்ணோமா? இப்ப ஜனநாயகன் போஸ்ட் பண்ணாம கருப்பு போஸ்ட் பண்ணோமா? ஜனநாயகம் எல்லாம் போஸ்ட்போன் ஆகாது. ஆல்ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அது ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு தான் அது திரும்ப வந்துட்டு இருக்குது. ஆல்ரெடி அது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் அது போஸ்ட்போன் ஆச்சுன்னா கருப்பு தான் ஆகும். அது வந்து எத்தனை தடவை ஆகும்னு தெரியல. ஓகே, தட்ஸ் a topic for another day. ஆமா. ஸோ நீங்க இந்த படம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் யா your score? I'll give 4.5. 4.5. I have no complaint. எல்லாம் செமையா இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னு தெரியல, என் ஸ்கோரை காப்பி அடிச்சு அவன் சொல்றான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு இது 4.5 தான். ஓகே. பட் உனக்கு ஒண்ணு தெரியுமா, தெரியாது. நீ இந்த ரிவ்யூக்கு வந்து கொடுத்த ஹையஸ்ட் ரேட்டிங் இதுதான். ஆமா, என்னோட மை ஹையஸ்ட். ஆமா கரெக்ட். அப்ப என்ன பாத்துக்கோங்க இது எந்த அளவுக்கு இருக்கும்னு. ஆமா தார்த்தே அப்படிலாம் இல்ல, நான் அவ்வளவு. ஆமா, ஆனா இப்போ எவ்வளவு ரிவ்யூ நம்ம பண்ணிருக்கோம்? நம்ம ஒரு 20 ரிவ்யூஸ் கிட்ட 20 பண்ணிருக்கோம். ஆமா, இதுதான் என்னோட ஹையஸ்ட் ரேட்டிங். 4.5 தான். பாருங்க, எந்த படத்துக்கு எனக்கு வந்து ஹையஸ்ட் கொடுக்கணும்னு எனக்கு மனசார தோணுதுன்னு பாருங்க. ஐ மீன் நாட் தட் பெரிய படம்லாம் வந்து அதுக்கு பிடிக்காதுலாம் கிடையாது. அது நல்லா எடுத்தா நான் ஏன் கொடுக்க மாட்டேன். நல்லா கதை இருந்துச்சுன்னா கொடுப்பேன். எல்லாமே இருக்கணும் இல்லையா? ஒரு ஸ்ட்ராங் ரைட்டிங் இருக்கணும், ஒரு நல்ல காம்ப்ளிமெண்டரி மியூசிக் இருக்கணும், சினிமாட்டோகிராஃபி இருக்கணும், ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அதெல்லாம் சேர்ந்து வரணும் இல்லையா? ஆமா. சோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா ஒரு பொங்கலா வந்து தட்டுல வச்சிருக்காங்க. அதை எடுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, இது நல்ல ஒரு சக்கரை பொங்கல். எஸ் ஷூர், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆமா. சோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. யா, சோ நம்ம பராசக்தி ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் போயிட்டு பாருங்க. அண்ட் உங்களுடைய பொங்கல் வின்னர் எது அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா லைக் நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுங்க. பட் அப்படியே அந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா there is no harm. It is not going to cost you. ஆமா, but it is going to be helping us. Actually நீங்க இவ்வளவு தூரம் பாத்துருந்தாலே, இவ்வளவு தூரம் நீங்க வந்தீங்களானே தெரியல. எண்டே போட மாட்டேங்கிறானோ ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நினைச்சிடலாம். அப்படிலாம் பண்ணாதீங்க. So that's it from our end. So உங்களை அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூவோ இல்ல பாட்காஸ்டோ வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Nofal. This is Siddharth. Fun but